என் பையன் தினைக்கு காலைல எழுந்துட்டு வாச தெருக்கி கோலம் போட்டுருவான். அது ரொம்ப எனக்கு டென்ஷனா இருக்கும். ஓ, என்ன வேலையெல்லாம் செய்வீங்க? எல்லாம் பாத்ரூம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, சாமான் கழுவுறது, குழந்தைய குளிப்பாட்டுறது எல்லாமே பண்ணும். என் பொண்ணுக்கு வந்து டாய்லெட் கழுவிட்டது வந்து நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஒன்றும் சுத்தமா புரியல. இந்த வேலையெல்லாம் யார் செய்யற வேலை? அப்படிலாம் கிடையாது. உன்னோட ஒய்ஃப் செய்யற வேலை. கஷ்டப்படுறேன்னா வா, எங்க புள்ள கஷ்டப்படுறானே, சரி கிளம்பி வருவோம். புள்ள கஷ்டப்படுறான், நம்ம இது வரைக்கும் செய்யவே இல்லை, இப்போ புள்ள இப்ப கஷ்டப்படுறானா கிளம்பி வாங்க. எல்லாரும் சுத்தி வளைச்சு எங்க தெரியுமா வர்றீங்க? அம்மா என் கூட வந்திருந்தா எனக்கு வேலை குறைவுன்னு பாக்குறீங்க. மறுபடியும் நீங்க உங்க பொண்டாட்டிக்கு சௌரியம் பண்ண பாக்குறீங்க. வெரி சிம்பிள் திங். நீங்க உங்கள் மனைவியினுடைய கஷ்டத்தை அவ்வளவு உணரக்கூடிய நீங்கெல்லாம், ஆனா அம்மாவின் கஷ்டமே உங்களுக்கு உரைக்கவில்லை. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. இதெல்லாம் அறுக்குமாடா, இந்தந்த வேலையெல்லாமா பாக்குறது அப்படின்னு தோணும்ல நமக்கு. அப்படின்னா அவர் என்னென்ன வேலை அப்படி பாக்குறார்? அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லு. சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம அந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. பொம்பளை பிள்ளை இருக்கு சார் அவருக்கு. அதுக்கு வந்து டாய்லெட் போயிட்டா, டாய்லெட் போயிட்டா இவர் தான் கழுவாரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த நேரத்துல ஆறுது எப்படா அந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் வச்சு கொஞ்சிரீங்க? ஏய் சலப்புனூத்து சலப்புனூத்து. பாத்திரம் தேய்க்கிறாங்க. பாத்திரம் தேய்க்கிறதா? துணிமணி எல்லாம் காயப்படுறது. ஹை ஹையா ஹை ஹையா ஹை ஹையா ஹை. வீடெல்லாம் பெருக்கிறார். வீடெல்லாம் இருக்கிறார். அப்புறம் மாப் போடுறது. அடுத்து முடிச்சிட்டு மாப்பிங். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு செகண்ட் போதும், டோட்டலா விட்டுருவேன் நான். விட்டுறாப்ப அந்த செகண்ட் எப்போ வரும்னு தெரியாது. எங்களுக்கு ஒண்ணு செஞ்சது கிடையாது. எனக்கு ஒண்ணு ஒரு சாப்பிட்ட பிளேட்ட கூட அனுப்புறது இல்ல. இன்னைக்கு பார்த்தாக்க அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. ஒண்ணு விடுறது இல்ல. எல்லாமே தானே தான். இது சனி ஞாயிறு லீவுனா ஃபுல்லா அவரே தான் எல்லாம் செய்யறாரு. நம்ம என்ன பண்றது? நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. வீடு துடைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது. பாத்திரம் தேய்க்கிறது. அப்புறம் நான் பார்த்தது இல்ல. எங்க மருமகளை போன் பண்ணி சொல்லுவாங்க. கேக்க அப்படியே ஆனந்தமா இருக்குமே. முட்டற கோழிக்கு தான் வலி தெரியும். பாவம்டா அந்த மனுஷன். பார்த்தது கூட இல்லையாமா? நீங்க கேட்க தானே செய்றீங்க. அதுல என்ன உங்களுக்கு சங்கடம்? கேட்டா கஷ்டமா தான் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது வீடு துடைக்கிறது போறது நீங்க பாக்குற மாதிரி ஆயி போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. அவன் சாப்பிட உட்காரும் போது மரும வந்து பரிமாறலாமே அப்படின்னு தோணும். உள்ள தானா சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுறது மனசுக்கு கஷ்டம். ஆக்சுவலி என்னோட பையனுக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். சண்டே வந்து கிரிக்கெட் போயிட்டு இருந்தா முன்னாடிலாம். ஆனா இப்போ என்னன்னா சண்டே ஃபுல்லா அவனுக்கு ஃபுல்லி டைட். வீட்டு வேலை தான். வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம போறானே எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார், இல்ல வந்துடுச்சு. என் பையன் தினைக்கு காலைல எழுந்துட்டு வாச தெருக்கி கோலம் போட்டுருந்தான். அது ரொம்ப எனக்கு டென்ஷனா இருக்கும். ஓ, நீதான்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. எல்லாரும் பாப்பாங்க உங்க வீட்டுல பொம்பளைங்களே இல்லையான்னு கேக்குற மாதிரி பாப்பாங்க. அதோட வந்து முடி இருக்கு பாருங்க சீப்ல, அதை முதல்ல கொண்டு அவன் எடுத்துக்குவான். போடா இத்த வேலை ஈனப்பையில. என் பையன் ரொம்ப சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. கொண்டாடி எடுத்துன்னு போய் காப்பியை போட்டு எழுப்புறான். அது ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. அதான் போய் சரிங்க சரிங்க. என்ன பண்றான், வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு மெத மேல காய வைப்பான். காய வச்சு ஒரு கிளிப்பா போட்டுன்னு வருவான். உங்க சின்சியாரிட்டி நான் ரொம்ப பாராட்டுறேன். கீப் இட் அப். தேங்க் யூ. நம்ம புள்ள வந்து காய போடுறானே, இப்ப நான் காய போடுறேன். வாமா வாணாமா பாத்துருவா, நான் காய போடுறேன், நீ போய் உட்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டுருக்கு. அவ பாத்துட்டானா சண்டை போடுவா. ஏன் உங்க அம்மா காய வைக்க சொன்னா? நான் தானே உன்னை காய வைக்க சொன்னேன். ஓ, உங்க மேல உள்ள அக்கறை உங்களுக்கு. அட ஏன்டா அவுட்டத்துல கிளப்புற? ரொம்ப பிபி ஓவர் ஆகி மண்டைக்கு ஏறிடுது. நேரா மெத படிக்கட்டான் வந்து இந்த நிகழ்ச்சி பார்க்காத மெத படிக்கட்ட வந்தா தெரியாது இல்ல. ஓ, அதனால வந்து உட்கார்ந்து அதனால உட்கார்ந்திப்பேன். அத பாக்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு டேய் என்னடா. மருமக ஊருக்கு போயிட்டு வரும்போது சொல்றது கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம் தான். வைஃப் வரதுக்கு டாய்லெட் கூட கிளீனா வச்சிருந்தாரு. அசிங்கம் அல்லவருக்கு. கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் கழிச்சு நாங்க வந்து பிள்ளைய வந்து பார்க்க வந்தோம். காலைல ஏந்திரிக்கிறப்ப என் பிள்ளை எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்ன கொடுமை சரவணனது. என்ன மாதிரி வேலையெல்லாம்? இது வீடு துடைக்கிறது, டாய்லெட் கழுவுறது, பாத்திரம் தைக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? வந்து பார்த்ததும் நான் ஒரு இடம் டாய்லெட் கழுவுனப்ப ரொம்ப நான் அழுதுட்டேன் மனசுக்குள்ள. என் பிள்ளைக்கே தெரியாது நான் அழுதது. ஹலோ, இப்ப அழுததாவே இல்ல. நான் அந்த அப்ப இருந்த ஜெனரேஷன் வேற. இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே எக்ஸ்போசர் ஜாஸ்தி. அந்த சிச்சுவேஷனை வந்து இப்ப அடாப்ட் பண்ணி போய் தான் ஆகணும். நீங்க சொல்றத கேட்ட அவங்க அம்மாக்கு விளக்கம் கொடுக்க பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இருக்க பிள்ளைகள்ட்ட வேற வழி இல்லமா, அதனால பாக்குறேங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதானா? அப்படிதான். ரெண்டு ஆம்பளை பிள்ளை, ரெண்டு பிள்ளையும் அப்படியே ரெண்டு பிள்ளை அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யாம வளர்த்த பிள்ளை ரெண்டு பிள்ளை உழுந்து செய்யறான வேலை. சீக்கிரம் வாடா, சுறுசுறுப்பா இருக்கணும்டா. பெரியசாமி, பசங்க போற போக்க பார்த்தா பெரிய லெவல்ல வருவாங்க போல இருக்கு. உங்க அம்மாவுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுனா இது ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு if you want to explain. ஏன்னா அவங்க மனசுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்?
நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. இப்படி நீ என்ன வளர்த்தியோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு அந்த வீட்லயும் வளர்ந்துருக்கும். சோ அந்த பொண்ணை கூட்டு வந்து நான் வேலை வாங்கின மாதிரி அந்த பொண்ணு வாங்க முடியாது. இத மட்டும் வக்கனையா பேசு. நீ சாப்பிடறோ சாப்பிடலையா பிள்ளைங்க சாப்பிடணும்னு நீ விட்டுற அந்த அக்கறை போது எனக்கு சந்தோஷப்படுது. அந்த அக்கறை இன்னும் அவங்களுக்கும் இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், குழந்தைங்க நல்லா வளரும் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்ல ராஜா. அதாவது சில விஷயங்கள்லாம் பொண்ணுங்க தான் செய்யணும், சில விஷயங்கள்லாம் பசங்க தான் செய்யணும்னு பிரிச்சு வச்சிருந்தோம். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நானும். ஏன் இப்படி பாக்குறாரு? என் பொண்ணுக்கு வந்து டாய்லெட் கழுவி விட்டது வந்து நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு ஒண்ணும் சுத்தமா புரியல. இந்த வேலையெல்லாம் யார் செய்யற வேலை? அப்படிலாம் கிடையாது. உன்னோட வைஃப் செய்யற வேலை. என்ன தேடுறாங்க? இல்லம்மா இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்கோ. என் பசங்களுக்கு நான் செய்யறத நான் ரொம்ப லவ் பண்ணி பண்றத இல்ல என் பொண்ணுக்கு பண்றது வந்து நான் கஷ்டமா ஃபீல் பண்ணவே இல்ல. யாருக்காக இருந்தானடா? இந்த பார், நீ என்ன சொன்னாலும் சரி இந்த மாதிரி கேவலமான வேலையை என்னால செய்ய முடியாது. என் பொண்ணுக்கு இல்ல உனக்கோ இல்ல என் ஒய்ஃப்கோ இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏதோ ஒரு உடல் ரீதியா நிலைமை வந்துச்சுன்னா அதையும் நான் செய்ய தயங்க மாட்டேன். அடச்சே, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்துன? நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே. வேலை வாங்குவாங்க சார் அவங்க. கீழ இருக்கு போயிட்டு 4 ஸ்டெப் 4 மாடி கீழ போகணும், போயிட்டு அதை தூக்கிட்டு வா. இது அகி, அது வேற அகி வேற பேர சொல்லி அகி அதை எடுத்துட்டு வா. அம்மா நீ சும்மா இருமா, தேவையில்லாதெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்கமா நீங்க. இங்க இருந்து ஊருக்கு போயிட்டு வந்தா சார் 4 பேக் இருக்கும், பெரிய பெரிய பையா இருக்கும். இவன் மட்டும் தான் வந்து தூக்க சொல்லுவாங்க. இப்படி உனக்கு உடம்பே இந்த இழைச்சிட்டியே, ஒண்ணுமே இல்லையே உடம்புல, என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கு சார். சோ அதனால அவங்களால வந்து ரொம்ப வெயிட் கேரி பண்ண முடியாது. நீயும் பண்ண முடியாது, ஒண்ணே விட மாட்டாங்க. அப்ப நான் தான் பண்ணி ஆகணும். இது என்னமோ யோசிக்கிறாம இருக்குடா. ஆமாண்டா. படுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒரு வேலை விடுவாங்க. அகி அதை எடுத்துட்டு வா, அகி இதை எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. அப்பதானே இப்ப படுத்தாவ முன்னாடியே சொல்லலாம் அந்த வேலை என்னக்கா மறந்துட்டேன். அறிவு கெட்ட நாதாய். அவளுக்கு பெரிய கலெக்டர் மாதிரி போன்ல உத்தரவு போடுவாங்க. அத கேட்டு வந்து சொல்றியா? வெக்கம் கெட்டவன். நான் இதெல்லாம் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையில அதான் நடக்குது. வரும்போது என்ன வந்து நீ வரும்போதே சொல்லி அனுப்புனாங்க சார். அதான் அதுக்கு கம்மியா சொல்றேன். டேய் இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ஓகே அகி என்னால உங்க பக்கம் நின்னு பேசவே முடியலையே. என்ன தெரியாது மாப்பிள, அந்த அம்மா கிட்ட இவன் பொட்டி வாங்கிட்டா. இவன் பேசல, பொட்டி பேசுது. இல்ல இது முடியாது பண்ண அப்படி ரொம்ப ஏதாவதுனா கொஞ்சம் லைட்டா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இந்த சின்ன ஹெல்ப் கூட உனக்கு பண்ண முடியாது, அது செய்ய முடியாது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராம இருக்குது. அட்லீஸ்ட் இந்த வேலை செஞ்சலாம்னு செஞ்சது எனக்கு பெட்டரா தோணுது. இதத்தான் சொல்லுவாங்க, வேற என்ன சொல்ல முடியும்? வேலைகள் அவங்க கொஞ்சம் ரைட் கேக்குறாங்க, செஞ்சிட்டோம்னா குடும்பம் ஸ்மூத்தா இருக்கும். அதையே நீங்க ஒரு பெருசுபடுத்துறீங்கிறாரு. பாயிண்ட் என்ன பாயிண்ட்? அரஞ்சனா ஒரு வித்தியாசமா இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க பசங்க, இவங்களுக்கு இது இதாவது தலையெழுத்து பிள்ளை இருக்கு. இந்த காலத்து மக்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது, சாகர வரைக்கும் இதே கதிதான். இதை நீங்க தலையெழுத்து செய்றீங்களா விரும்பி செய்றீங்களா? 70% தலையெழுத்து, 30% விரும்பி செய்றீங்க. பேசிட்டு போறேன். இப்ப உண்மை ஒத்துக்கிட்டேன். வந்து என்ன பத்தி எதுவும் பெருசா பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆமா ஆனா நல்லவன் சார், நல்ல நல்ல டைப் தான். ஆமா. அதையும் சொல்லிக்கிறேன். அப்ப சொல்ல வீதியில போற சனியனே வம்புக்கு இழுக்கிறீங்க, இது எதுல போய் முடிய போதோ? அந்த வீட்டு வேலைன்றது ஒரு கலை. அது மேல இருக்க அந்த ஆர்வத்தினால தான் நான் அதை இஷ்டப்பட்டு செய்யறேன், கஷ்டப்பட்டு செய்யல. அதனால இதுல அவ்வளவு சீனே இல்ல. மூஞ்சியா இது பாரு, கண்ணு குடிச்சு நாய் மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. நாங்க பண்றதெல்லாம் ஒரு புரட்சி கிடையாது, அது ஒரு காலத்தின் சுழற்சி. உங்க அம்மா சொல்லுங்க, அவங்க சம காட்டுல இருக்காங்க ரைட்டா? அப்ப அம்மா இப்ப பேசினாப்ல அகி பேசினாப்ல அம்மாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அதான் 2 பேருமே ஒர்க்கிங்ன்றனால அவங்களோட வலி எனக்கு புரியுது. அவங்கள நான் அம்மாவா பாக்குறதுனால தான் அந்த வேலையை நான் பாதி எடுத்து செய்யறேன் சார். அவரு உருட்டி பழகிட்டாரு, நாங்க நம்பி பழகிட்டோம். உருட்டியா நல்லா உருட்டு. ராஜா மாதிரி வளர்ந்துட்டு அங்க போய் செய்யும் போது நம்ம வீட்டுல நீங்க செஞ்சிருக்கணும். இந்த ஒண்ணுமே ஒரு தொட்ட சொம்ப நகட்டாம அங்க போய் செய்யற போது அப்ப நமக்கு எவ்வளவு இதுவா இருக்கும். சூப்பர்னே. எப்படி உங்களால முடியுது? முடியும், என்னால முடியும். எனக்கு எப்படின்னு சொல்லுங்க. எங்க அம்மா இருக்கும்போது வைஃபா என்ன செய்ய விட மாட்டாங்க, ஆனா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா எல்லா வேலையும் செய்வேன் நான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. என்ன வேலை எல்லாம் செய்வீங்க? எல்லாம் பாத்ரூம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, சாமான் கழுவுறது, குழந்தைய குளிப்பாட்டுறது எல்லாமே பண்ணுவேன். இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல. பாருங்க இப்ப சொன்னதான் எனக்கே தெரியுது. எனக்கு இப்பதான் தெரியும். அது எதுவுமே செய்ததே இல்ல. சொந்த காசுல சுனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? ஏன் அவர் வேலை செஞ்சா என்ன உங்களுக்கு என்ன இல்ல கஷ்டம்? இல்ல நான் என் பையன் எந்த குழந்தையில இருந்தே அவனை வேலை செய்ய விட்டதே இல்ல நானு. என்ன பீலிங் ஒரே பீருது. கஷ்டப்படுறா வா, எங்க புள்ள கஷ்டப்படுறானே சரி கிளம்பி வருவான். புள்ள கஷ்டப்படுறான், நம்ம இது வரைக்கும் செய்யவே இல்ல. இப்ப அப்பட புள்ள இப்ப கஷ்டப்படுறானா கிளம்பி வாங்க. அப்படியா? அப்படித்தான். நீங்க மனைவிக்கு எல்லா வேலையும் பாக்குறீங்க, வீடு கூட்டுறீங்க, கழுவுறீங்க, போறீங்க, வாரீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்றாம நீ வந்து எனக்கு உதவுமாங்கறீங்களே, இது என்ன லாஜிக்? அடே உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. எல்லாரும் சுத்தி வளைச்சு எங்க தெரியுமா வர்றீங்க? அம்மா என் கூட வந்திருந்தா எனக்கு வேலை குறைவுன்னு பாக்குறீங்க. மறுபடியும் நீங்க உங்க பொண்டாட்டிக்கு சௌரியம் பண்ண பாக்குறீங்க. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. It's a serious thing now because you guys are very clever. அவங்க சிம்பத்தியை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஐயோ என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படு. ஆமாமா ஆமாமா. டேய் இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்ப நீ செய்யுமா? அப்ப என்ன பண்ண முடியும்? அது மறக்க முடியுமா அம்மாவால? அப்ப நீங்க என்னாச்சு இப்ப? பொண்டாட்டியை சௌரியமா வச்சுக்கிட்ட மாதிரியாச்சு நீங்களும்.
நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. வெரி சிம்பிள் திங். நீங்க உங்கள் மனைவியினுடைய கஷ்டத்தை அவ்வளவு உணரக்கூடிய நீங்கெல்லாம், ஆனா அம்மாவின் கஷ்டம் ஏன் உங்களுக்கு உரைக்கவில்லை? ஏன்டா அப்படி பண்ற? அதான் உங்க பொண்டாட்டி கஷ்டப்படுறது மட்டும் அப்படி தெரியுது. உங்களுக்காக ஒருவேளை உங்களை பார்க்க விடாம இத்தனை வருஷம் உங்களுக்காக எல்லாம் பண்ணவங்க அம்மா, அவங்களுக்கு இப்பயாவது ஏதாவது செய்யணும் உங்களுக்கு தோணல? உனக்கு ஏன் இந்த கெட்ட நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.